வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சூடான நெய் தோசை சாப்பிட வந்திருக்கோம். பாருங்கள் வீடியோ முதற்கொண்டு. பிசிப்பட்டியிலேருந்து தேனி போகிற வழியில் இந்த ஸ்ரீ ஆர்யாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, அதாவது லாட்ஜிங் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இது ஒரு சைவ ரெஸ்டாரண்ட். பாருங்கள் ஹோட்டல் எப்படி இருக்குன்ட்டு. போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கையை கழுவிட்டு வருவோம். வாஷ் பேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கழுவியாச்சு. நேராக போய் உட்காந்தோம். நல்லா ஒரு வாழை இலை போட்டாங்க. இந்த தோசைக்கு சைடிஸ் பாருங்கள், சாம்பார், நல்லா அருமையான ஒரு சாம்பார். அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் இட்லி பொடி, பூண்டு பொடி. என்னோடய ரொம்ப ஃபேவரட் வந்து இது தான். இதுக்கு ஊற்றிக்க நல்லெண்ணெய். பேசிகிட்டே இருக்கும்போது சூடாக நெய் தோசை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரமிடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது எனக்கு. சட்னியெல்லாம் ஊற்றுவோம். இப்போ இட்லி பொடி, அப்புறமா நம்மளுடைய ஃபேவரட்டான பூண்டு பொடி. இதுக்கு நல்லெண்ணெயை ஊற்றுவோம். ஒரு குழப்புவோம். சாம்பாரை ஊற்றுவோம். சுவையான சாம்பார் சூடாக இருக்குது. அந்த நெய் தோசை பிச்சு அப்படியே அந்த பூண்டு பொடியில் தடவி அப்படியே வாயில் எடுத்து அமுக்கும்போது என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க. அடுத்து அந்த சூடான சாம்பாரை கொஞ்சம் எடுத்து உள்ள தங்குவோம். தோசை பிச்சு 2 பரட்டி அப்படியே எடுத்து வாயில் அமுக்குவோம். அடுத்து தேங்காய் சட்னி 2 பரட்டி ஒரு லபக்குன்னு உரமுக்கு. அடுத்து தக்காளி சட்னி 2 பரட்டி எடுத்து சாப்பிடுவோம். நல்லாவே இல்லைங்க இந்த சட்னி. அடுத்து இட்லி பொடி, நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு குழப்பி தோசையை கொஞ்சம் பிச்சு அப்படியே ஒரு தொட்டு அப்படியே எடுத்து வாயில் ஊற்றுவோம். இது அருமையாக இருக்குது. நெய் தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கெட்டியாக திக்காக இருக்குது. நல்லா அருமையான ஒரு காஃபியை அப்படியே சூடாக குடிச்சிட்டு முடிஞ்சு நேராக வாஷ் மிஷின் போனேன். கை கழுவிட்டு அப்படியே இங்கே இருக்க ரெஸ்ட் ரூமை பார்வையிட்டேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு. அதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு ஒரு நல்ல வசதியான இடம். அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல வந்து சைவ ஹோட்டல்ன்றதுனால சபரிமலை போகிறவங்க இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக பயணத்தை தொடரலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.